பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் முத்துவேலும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கதிர் இருந்துட்டு எதுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சிசரின் பண்ண சரியாக போயிடுந்தானே சொல்லியிருக்காங்க, அதனால் அமைதியை விடுங்க, உங்களுக்கு நார்மலாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நீ இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நீங்கள் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறமா எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக இல்லை ராஜுக்கிட்ட நான் இது வரைக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் ராஜுக்கிட்ட சொல்லிடுவேன், ஆனால் இது அவங்க அப்பா சம்மந்தப்பட்டது, இவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஆனால் சொன்னால் அவள் தாங்குவாளா இல்லையான்றதை நினச்சா அது இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது, அதனால தான் ராஜுக்கிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பற்றி எதுக்காக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், இல்லை சரியாயிடுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இருந்தாலையும் சரியாகாமல் போச்சுன்னா பாசிட்டிவாக நினைக்கலாமே, தப்பில்லையே, சரியாயிடும் தானே அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன திடீர்னு என் மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசம், உங்களை நான் எப்படியெல்லாம் பேசியிருக்கேன், எவ்வளோ அவமானப்படுத்திருக்கேன், பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை எவ்வளோலாம் கரிச்சு கொட்டியிருக்கேன், ஆனால் எதையும் பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு ஒன்று உடனே இப்படி துடிச்சு போயிட்டு கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் கூட தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த மொத்த நாளுமே எங்களுக்காக நீங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் கால் வலிக்க அன்றைக்கி டே ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தீங்க, கோர்ட்டுக்கு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னீங்க. இப்படி இருக்கிற போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்களால் வேடிக்கை பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும்? நீங்கள் வரலனாலையும் நான் உங்கள் பக்கம் நின்றுட்டு தான் இருப்பேன். ஒன்று என் ராஜியோட அப்பா, இன்னொன்று என் அம்மாவோட அண்ணன், இன்னும் சொல்லப்போனால் நான் பெருசாக சொல்லிக்கலனாலையும் எங்களோட தாய் மாமா, 2 தாய்க்கு சமமான ஒரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஒசத்தி பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவேல் இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம செந்தில் கடையில் வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் தானே இருக்கீங்க, கடையில் இப்படி இல்லை ஆள் இல்லை, அதனால தான் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் வந்துடுறாரு. வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான், ஆனால் அப்பா ஸ்ட்ரிக்டாக உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தானே நான் உங்ககிட்ட சொல்லலை, என்னை மன்னிச்சிடனே, பரவாயில்லடா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் வழக்கம் போல் இந்த விஷயத்துலேயும் இவள் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு தான் நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல, ஆனால் கோவத்தில் நான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டேன்டா, ஆனால் என்னதான் இருந்தாலையும் எவ்வளோ தான் கோவமாக இருந்தாலையும் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு, அவங்கள பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்லைடா, அவங்கள பார்க்கணும், குழந்தைய பற்றி விசாரிக்கணும்னு துளி கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை, குழந்தைய பற்றி நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இந்த விஷயத்த அவகிட்ட போய் கேட்குறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை, ஆனால் அது என்னுடைய குழந்தைடா, ஆனால் அவள் கூட எனக்கு வாழ சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்டில் டிவோர்ஸ் கிடச்சிச்சுன்னா குழந்தை அவங்கக்கிட்ட போயிடுமே, அது என்னோட குழந்தையும் தானே, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் தகப்பன் மாதிரி தான் குழந்தைய வளர்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி நானும் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், என்னதான் இருந்தாலையும் அவங்களுக்கு இதில் உரிமை இருக்குல்ல, அவளே ஒரு நாளோ 2 நாளோ பார்த்துட்டு போகட்டுமே, ஆனால் என் குழந்தை என்கிட்ட தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி செந்தில் கிட்ட சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் இவ்வளோ விஷயத்துலேயும் எப்படின்னு அந்த விஷயம் மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை மன்னிச்சிடுன்னு, நான் மீனா அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட உடனே ரொம்பவே கோவப்பட்டு அதில் ஆரம்பித்த சண்டைன்னு இங்கே முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்ச போது கூட கஷ்டமாக இல்லைடா, ஆனால் நான் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு புக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம மெயினாக இருந்துட்டு நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிருக்கக்கூடாது தான், ஆனால் என் விஷயமா இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க யார்கிட்டையும் நான் மறைச்சிருக்க மாட்டேன். இது அடுத்தவங்க விஷயம், அவங்கக்கிட்ட அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்ககிட்டலாம் நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவங்க ரொம்பவே மனசளவில் போயிருக்காங்க. இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு கூட சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் சொல்லவே இல்லை. இந்த விஷயம் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் அவங்கக்கிட்ட நான் சொல்லணும், சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, ஆனால் சூட்டோடு சூடு சொல்லிடுறதா நல்லதுன்னு தோணுது. ஏற்கனவே மயிலக்கா அந்த டிவோர்ஸ் கேஸுக்கு அப்புறமா
அவங்க வீட்லேயும் அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. சரி, மாமா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காங்க. மாமாவும் சரியாக பிரி கொடுத்து பேசாமதனால அக்கா மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் அக்கா கிட்ட பேசவே ஆரம்பித்தேன். அவங்க தனியாக இருக்கிறதா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், அவங்க எந்த தப்பான முடிவுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களுக்கு ஆறுதலாக நான் நடந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மீனை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ராஜி வராங்க. ராஜி வந்தோடனே அந்த விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்களாக்கா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, அப்படின்னா இவ்வளோக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா? எல்லாம் கூட்டு கலவாணி தானா? இல்லை இல்லை, ராஜுக்கெல்லாம் எந்த விஷயமும் தெரியாது. வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன், ஆனால் இந்த விஷயம்னு ராஜுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து சமாளிக்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, நீ போயிட்டு மயிலை பார்த்து பேசு, குழந்தை எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரி, மற்றபடிக்கு அவளை ஸ்ட்ரைட்டாக இந்த வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வராத, கேஸ் வேறு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா சும்மா விடுவாங்களா? யார்கிட்டையும் எந்த பேச்சையும் வார்த்தையும் கொடுத்துக்காத, ஆனால் மயில்கிட்ட மட்டும் பேசிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேலை கூட்டிகிட்டு கதிர் இருந்துட்டு தெருமணியில் வந்து விட்டுறாங்க. இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. சரிங்க, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எங்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் கிளம்புங்க, வாங்க விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு போகிறாரு. கிளம்புற போது கரெக்டாக சக்திவேல் வந்து நிற்கிறாங்க. என்னடா என்னடா நடந்துட்டுருக்கு உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில்? காலையிலேயும் 2 பேருக்கும் ஒரு இடத்துக்கு தான் போகிறீங்கன்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டேன். என்ன வீடு, காரு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் நீ ஆட்டையை போட்டலான்னு பார்த்துட்ருக்கியா? அதனால தான் என் அண்ணங்கிட்ட நீ நல்லவன்ற பட்டம் வாங்கிட்டு இருக்கியா? ஆமாம், உங்களோட சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வேற ஊருக்கு ஓடி போகலான்னு, பசமாக வேலையை பார்த்துட்டு போங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அவர் பாட்டு கிளம்புறாங்க. சக்திவேல் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.